ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 21. இது ஒரு சாதாரண நாள் கிடையாது. சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி விரதம், இந்த ரெண்டும் சேரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நாளை நாளானது இருக்கும். இந்த நாள் பூமியில் உள்ள பெரும் தெய்வீக சக்திகளில் ஒன்றான விநாயகரின் தத்துவம் நாளை மிக உயர்ந்த ஒரு நிலையில் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுமைக்கும் பாருங்க. நாளை ஏன் ஒரு சிறந்த நாளாக இருக்கு, நாளை நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும், எந்த ஒரு நேரத்தில் விரதம் இருக்கணும், எப்படியெல்லாம் விரதம் இருந்தால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். விநாயகர் கேட்கக்கூடிய ஐந்து விதமான சில உண்மைகள், இதை நீங்க கேட்டு பாருங்க. நாளை உங்களுடைய வாழ்வில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். சதுர்த்தி விரதத்தின் முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா? சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயகரின் பரம ஆன்மீக ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு நாளில் விரதம் இருக்கும்போது உடலில் ரஜஸ் தமஸ் குறைந்து சுத்தமான சத்துவ ஒரு சக்தியானது நமக்குள்ள உருவாகும். அப்படி உருவான அந்த சக்தி விநாயகரின் அதிர்வுடன் எளிதாகவே இணையும். இதன் காரணமாக தடைகள் விரைவில் நம்மளை விட்டு கரைந்துவிடும், மனக்குழப்பங்கள் ஓயும், எதிர்பாராத முடிவுகள் அணுகும், பணவழியானது நமக்கு திறந்து வீட்டில் சின்ன சின்ன சுமைகளானது குறையும். நாளை பிப்ரவரி 21. நாளை சூரியன், சந்திரன், வாயு, பூமி, இது பூமியோட சக்தியுடன் நம்மளை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சதுர்த்தி சக்தி காரணமாக விநாயகரின் தத்துவம் அசாதாரணமாக துடிக்கக்கூடிய ஒரு நாள். நாளை செய்யப்படும் இந்த ஒரே ஒரு எந்த பிரார்த்தனையும் விரைவில் நமக்கு பெரிய அளவுல விளைவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறப்பட்டு வருகிறது. மேலும் நாளை சதுர்த்தி விரதம் சனிக்கிழமையில் வருவது ஒரு அரிய ஒரு அமைப்பாக கருதப்படும். சனி பிளஸ் சனி, அதனுடன் விநாயகர், இவர்கள் இருவரும் சேரும் பொழுது தடைகளை கரைக்கக்கூடிய ஒரு சக்தியானது கிடைக்கும். நாளை நீங்க செய்யக்கூடிய சில வழிபாடுகளினால் தடைகளானது உடனே நீங்கிவிடும். தொழிலானது உங்களுடைய வாழ்க்கையில தொழிலோட வளர்ச்சி அதிகமாக கூடும். குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். கடனானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். இது அனைத்தும் போக வேண்டுமா? நாளை நாளில் நீங்கள் விநாயகரை வழிபட வேண்டும். நாளை நாளில் காலையில் முதல் வேலையாக மிக முக்கியமான ஒன்று, எழுந்தவுடன் உங்களுடைய வலது உள்ளங்கையை காணுங்கள். ஏன் அப்படின்னா உள்ளங்கையில் பிராண சக்தியானது இருக்கும். இது விநாயகரின் தத்துவத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளும். உள்ளங்கையை பார்த்தபடி நீங்கள் கூற வேண்டும். உள்ளங்கையை பார்த்தபடி விநாயகரின் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிடுங்கள். இதை நீங்கள் 3 முறைகள் கூறி வந்தால் போதும். நாளை காலை முடியுமானால் சிவப்பு கலர் பூ இல்லைனா அருகம்புல்ல நீங்கள் விநாயகருக்கு சமர்ப்பிக்கலாம். இதை கோவிலில் வைத்து சமர்ப்பித்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் கூட விநாயகரின் உருவகப்படத்திற்கு இதனை நீங்கள் சமர்ப்பித்து வந்தாலும் அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. விநாயகருக்கு வாழைப்பழமும் அதனுடன் ஒரே ஒரு நெய் தீபம், இந்த ரெண்டையும் நாளை நாளில் ஏற்றுவது இன்னும் சிறந்த ஒரு சிறப்பாக கருதப்படும். மாலை நேரத்தில் இரவுல நீங்க வழிபட வேண்டியது, மாலை இல்லைன்னா இரவு நேரத்தில் எப்பொழுது உங்களுக்கு நேரமானது இருக்கோ அந்த ஒரு நேரத்தில் நீங்க வழிபடலாம். ஒரே ஒரு சிறிய மண் தீபம் அல்லது ஒரே ஒரு நெய் தீபத்தை நீங்க ஏற்றி வழிபட வேண்டும். தீபத்தை கிழக்கு திசை நோக்கி ஏற்றி வைத்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விநாயகரை தியானம் செய்ய 3 நிமிடங்கள் அமைதியாக நீங்கள் இருக்க வேண்டும். விநாயகரை உங்களுடைய கற்பனைக்குள் வர வைத்து 3 நிமிடங்கள் நீங்க நாளையில மாலை நேரத்திலேயோ இல்லைன்னா இரவுக்குள்ளேயோ நீங்க தியானம் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் ஒரு முக்கிய வேண்டுதலை மிக தெளிவாக உங்களுடைய மனதிற்குள் சொல்ல வேண்டும். பிறகு விநாயகருக்குரிய மந்திரங்களை நீங்க கூறி வருவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளை செய்ய வேண்டிய 7 முக்கியமான செயல்கள். முதலாவதாக தண்ணீர் சேவை. ஒருவருக்கு தண்ணீர் கொடுப்பது விநாயகரின் கருணை சக்தியை செயல்படுத்த வைக்கும். தண்ணீரை கொடுத்து நாளை விநாயகரை நீங்க மனதார நினைத்துக் கொண்டு விநாயகருக்குரிய மந்திரங்களை நீங்க உங்களுடைய மனதிற்குள் கூறிக்கொண்டு நீங்க தண்ணீர் கொடுத்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது உடனே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிவிடும். தண்ணீர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இன்றியமையாத ஒன்றாக கருதப்படும். அப்படிப்பட்ட தண்ணீரை நீங்க நாளைய நாள்ல விநாயகரை நினைத்துக் கொண்டு கூறுங்கள். நிச்சயமா உங்களுக்கு வேண்டிய ஒன்று உங்களை தேடி வரும். இரண்டாவதாக ஒரே ஒரு சிறிய உதவி நீங்க செய்யணும். விநாயகரின் காரணி தெய்வம். விநாயகர் அப்படிங்கிறது ஒரு காரணி தெய்வமாக கருதப்படும். நீங்கள் ஒருவருக்கு காரணமானால் விநாயகர் உங்களுக்கு காரணமாகிறார். நீங்க யாருக்காவது அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது விநாயகர் உங்களுக்கான என்ன தேவையோ அதை உங்களுக்காக உதவி செய்வார். வீட்டில் ஒரு இடத்தை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும். சதுர்த்தியில் சுத்தம், தடைகளானது நீங்கிவிடும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை, வடக்கு மூலை, அனைத்து விதமான வீட்டில் இருக்கக்கூடிய மூலைகளையும் நீங்கள் நாளைய நாளில் சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் உங்களுடைய வீட்டில் விநாயகர் அமர்ந்து கொள்வார். நான்காவதாக துளசி அருகில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். துளசி செடி உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருந்தது, உங்களுடைய வீட்டிற்கு முன்பு இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வைத்து நாளை ஒரு நாள் மட்டும் நீங்க வழிபட்டு பாருங்க. இந்த ஒரு செயலினால் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும். ஐந்தாவதாக மதியம் உப்பு இல்லாமல் ஒரு சிறிய
ஒரு விரதமானது இருக்க வேண்டும். இது உடலின் ரஜஸை குறைத்து மனதை தெய்வீகமாக்கும். நிறைய உப்பில்லாத சாப்பாடை கூட நீங்கள் நாளை மதியத்தில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அடுத்ததாக சாம்பிராணி அல்லது அகர்பத்தி. இது விநாயகரின் தத்துவத்தை செயல்படுத்தும். காலையிலோ மாலையிலோ இரண்டு வேளையிலும் கூட நீங்கள் சாம்பிராணி காட்டுவது, அதுக்கப்புறமாக இந்த அகர்பத்தியை காட்டுவது, இது இரண்டையும் நீங்கள் நாளை நாளில் செய்வது இன்னும் ஒரு சிறப்பான செயலாக இருக்கும். 7வதாக ஒரே ஒரு சின்ன மந்திரத்தை மட்டும் நீங்கள் எழுத வேண்டும், கூறக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே இந்த ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் ஒரு பேப்பரில் எழுதி உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை அந்த தீபத்திற்கு முன்பு கேளுங்கள். நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும். நாளை விநாயகருக்கு நீங்கள் மனதார சில விஷயங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். இந்த ஒரு மந்திரத்தை எழுதும் பொழுது, இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலோ எழுதினாலோ ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? 7 வகையான தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். மனதில் இருளான பயங்கள் அனைத்தும் நீங்கும். நாளை பணவழியானது திறக்கப்படும். உங்களுடைய பெயரை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். வீட்டில் வளமானது அதிகரிக்கும். தேவையற்ற மனிதர்கள் உங்களுடைய வாழ்விலிருந்து நாளைய நாளில் விலகி ஓடுவார்கள். உடல், மனம், ஆற்றல் மூன்றிலும் ஒரு அமைதியானது ஏற்படும். ஒரு முக்கிய ஆசை உங்களுக்கு நிச்சயமாக நெருங்கி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தேவையான ஆதரவு நாளைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். நாளை சதுர்த்தி நாள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கதவு திறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே விநாயகரை நாளைய நாளில் நீங்கள் வழிபட்டு பாருங்க. உங்களுடைய தடைகளை எடுத்து வைத்து உங்களுடைய வாழ்க்கையோட வழியை நிச்சயமாக நாளை நாளில் மாற்றி அமைப்பார். நீங்கள் எது கேட்கீங்களோ நாளை நாளில் அது நிச்சயமாக கிடைக்கும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது சிறியதாக ஒரே ஒரு விரதம், அடுத்ததாக ஒரு தீபம், அடுத்ததாக நல்ல ஒரு எண்ணங்கள் உங்கள் மனதிற்குள் வேண்டும். சில மந்திரங்களை கூறி வழிபட்டால் போதும். இது உங்களுடைய வாசல் கதவுகள் இருக்கல்லவா, அந்த கதவுக்கும் அதிர்ஷ்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் திறக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் புகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக நாளை நாள் இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.